இதான் உங்க ஓன் ஃபிளாட். திடீர்னு போக சொன்னா எங்க போவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சவால்னா சவால் தான். அவங்க இப்பவே இந்த ஃபிளாட்டை விட்டு காலி பண்ணிட்டு போறது தான் அவங்களுக்கு நல்லது. பிரதிபா சொல்றதுதான் கரெக்ட். லட்சுமி தோத்துட்டா. இவங்க கண்டிப்பா பிளாட்டை காலி பண்ணி தான் ஆகணும். இப்ப என்ன? எங்க வீட்டை விட்டு நாங்க காலி பண்ணணும், அப்படிதானே? நாங்க காலி பண்றோம். என்ன லட்சுமி, என்ன பேசிட்டு இருக்க? இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து இந்த பிளாட்டை வாங்கியிருக்கோம். ஏதோ கோவத்துல வாய விட்டுட்டேன், அதுக்காக வேண்டி இப்படி நீ காலி பண்றேன்னு சொல்லலாமா? அம்மா ப்ளீஸ்மா, தயவு செய்து நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் பவிக்கிட்ட பேசுறேம்மா. நம்ம இந்த வீட்டை மட்டும் காலி பண்ண வேணாமா? லட்சுமி மேடம், ஆத்திரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. அது ஆபத்துல தான் போய் முடியும். இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு நீங்க வெளியில போய் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பேசிக்கலாம், நீங்க எங்கே இருங்க. இல்ல ஹரி சார், சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். பிரதிபா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்பா எல்லாருக்கும் முன்னாடி தானே வாக்கு கொடுத்தாரு. ஒரு மனுஷனோட வாக்கு ரொம்ப முக்கியம். நாங்க காலி பண்ணிடுறோம். கிரேட். இது மனுஷனுக்கு அழகு. அம்மா குட்டி, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. நம்ம காலி பண்ணிடலாம். அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பாரு. போன் பண்ணி வண்டியை வர சொல்லு. வண்டி? அம்மா தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாத. போ, வண்டியை வர சொல்லு. அம்மா இல்லம்மா, அது வந்து போய் வண்டியை வர சொல்லு. பிரதிபா, இப்ப சந்தோஷமா? என்ன சார்? எப்படி? சூப்பர். பவி, இப்போவாது இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? என்ன அப்படி பாக்குற? லட்சுமி மேடம் வீட்டை காலி பண்ண போறாங்க. அதான் உங்க சொந்த வீடு. அதை காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நானா அவங்கள வீட்டை காலி பண்ண சொன்னேன்? உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சா வீட்டை காலி பண்ணணும்னு பிரதிபா நீங்க முன்னாடி தானே சேலஞ்ச் பண்ணாங்க. எலெக்ஷன் விஷயம் எலெக்ஷனோட முடிஞ்சது. அதுக்கும் வீட்டை காலி பண்ணணும்னா என்ன இது? ஹரி சார், என்ன பண்ண சொல்றீங்க? அவங்களா சேலஞ்ச் பண்ணாங்க, இப்ப அவங்களா போறாங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத பவி. எனக்கு தெரியும் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம இருக்கு. இதுக்கு நீதான் ஒரு முடிவு பண்ணணும். சார், நீங்க என்ன சொன்னாலும் என் பதில் ஒண்ணுதான். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பவி, இப்படி சொன்னா எப்படி? இப்ப எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சத காரணமா காட்டிதான் லட்சுமி இடத்த வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நீ என்னடான்னா எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. இந்த நேரத்துல அவங்க திடீர்னு வீட்டை காலி பண்ணி எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல பவி. பவி,
இது அப்படியே லாஸ்ட்ல வச்சு ஃபர்ஸ்ட்ல எடுத்துருங்க. அதையும் ஏத்திருங்க. என்ன லக்ஷ்மி இது? ஒரு சவால் போட்டோங்கிறதுக்காக இப்படி வீட்டை காலி பண்ணிட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆமாம்மா அக்கா, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நீங்க செக்ரட்டரியா இருக்கும்போது மட்டும் இல்லாம சாதாரணமா இருக்கும்போது கூட நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க. என் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சதே நீங்க தானே. ப்ளீஸ்கா, தயவு செஞ்சு காலி பண்ணிட்டு போகாதீங்க. இல்ல கீதா, சில விஷயங்களை நாம முடிவு பண்ணுவோம், ஆனா சில விஷயங்கள்ல அது முடிவுல நம்மள கொண்டு போய் விட்டுரும். இப்ப நான் காலி பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னம்மா லட்சுமி, அந்த பிரதிபா ஒரு பொறாம பிடிச்சவ, மூளை கெட்டவ. அவ உன் மேல எப்ப பழி சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்து இப்ப வெளியே போக சொல்றா. அதுக்காக நீ வெளியே போகணுமாமா? பரவாயில்ல அண்ணே, நல்லதோ கெட்டதோ முடிவெடுத்தாச்சு. நாங்க கிளம்புறோம். நீங்க யாரும் இங்க இருந்து போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு உனக்கு? இவங்கள போய் போகாதுன்னு சொல்ற? சி, இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நீ தானே. எதுக்காக அவங்கள போவேன்னு சொல்ற? இல்ல பிரதீபா, போட்டியில நிக்கிறது ஜெயிக்கிறது இதெல்லாம் சகஜம். போட்டியில நின்னு நம்ம ஜெயிச்சாலே அது தோத்தவங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி தான்.
அதையும் தாண்டி இன்னொரு தண்டனை எல்லாம் வேண்டாம். அதனால அவங்க யாரும் இங்க இருந்து காலி பண்ணலாம் வேண்டாம், இங்கே இருக்கட்டும். பவி, நம்ம அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் பாடத்தை திருடலவங்க மகங்கிற பேர்ல ஒரு ரவுடிய வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்டவங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு போறதுல என்ன நஷ்டம் உனக்கு? எதுக்கு நீ தடுக்கிற? பிரதீபா, சொன்னா கேட்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, இது நான் எடுத்த முடிவு இல்ல. இந்த அபார்ட்மெண்டோட அசோசியேஷன் செக்ரட்டரியா சொல்றேன். நீங்க யாரும் இங்க இருந்து காலி பண்ண வேண்டாம். பவி, நான் சொல்றது கேளு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. என்ன திமிரா? சும்மா சவால் விடுவீங்க, வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் சும்மா பரிதாபம் காட்டுற மாதிரி நாடகம் போடுவீங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பிச்சை போடுறியா? நீ போடுற பிச்சையில வாழணும்னு எங்களுக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. லட்சுமி, கிளம்பு. இத பாருங்க, உங்க எல்லார் மேலயும் எனக்கு கோவம் தான். ஆனா நீங்க காலி பண்ணிட்டு போறதுலாம் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா எனக்கு விருப்பம் இல்ல. உன் செக்ரட்டரி பவுஸ் எல்லாம் இங்க காமிக்காத. உன் பாசாங்கத்தனெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துருப்போம். லட்சுமி, நாம முடிவெடுத்ததாகவே இருக்கட்டும். இவெல்லாம் ஒரு ஆளு. இவ போட்ட பிச்சையில நம்ம இங்க வாழணுமா? கிளம்பு, நம்ம போலாம். அப்பா வேண்டாம்ப்பா. நம்ம வீட்டோட மருமக பவி. பவி நாம இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறா. இங்கே இருப்போம்பா. லட்சுமி, நான் தான் சொல்லிட்டேன்ல, கிளம்பு இங்க இருந்து. அப்பா, பவித்ரா தான் நம்மளோட வாழ்க்கை. அவ நம்ம கூட சேரணும்னு நம்ம எவ்வளவோ போராடணும். அது கை கூடி வரும்போது நாம எதுக்குப்பா இந்த வீட்டை விட்டு போகணும்? அப்பா, நம்ம இங்கே இருப்போம்ப்பா. அப்பா, இது நம்ம சொந்த வீடு தானேப்பா. நீங்க தானே சொன்னீங்க சொந்த வீட்டை விட்டுட்டு எப்படி போறதுன்னு. காலி பண்ணணும்னு சொன்னவங்களே இப்போ போக வேண்டான்னு சொல்றாங்கப்பா. அப்புறம் எதுக்குப்பா நம்ம போனோம்? நாம இங்கே இருக்கலாம்ப்பா. லட்சுமி, நான் சொல்றது உனக்கு புரியல. சொல்றத கேளு. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு நீ. டேய், அவங்களே தொலைஞ்சு போங்க. பாத்துருங்க. பாரு முதல்ல. வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஆகிட்டா அக்கா, இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நீங்க இங்கே இருங்க. லக்ஷ்மி. ஆமா லக்ஷ்மி, நீ கும்பிடுற சாமி உன்னை கைவிடல. அது மட்டும் இல்லாம எங்களோட ஆசையும் நீங்க எல்லாரும் இங்க இருக்கணும் தான். அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ இங்கதான் இருக்கணும். ஏய் சந்தோஷ், முதல்ல அம்மா உள்ள கூட்டிட்டு போறேன், சரியா? இங்கதான் இருக்கணும். அப்பா வர லட்சுமி. அண்ணா, ஏத்துன ஜாமான்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சிருங்க. சரி, இறக்கி வச்சிரும். பவி, நான் தான் சொன்னேன், உனக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு. அதைத்தான் இப்ப வெளிப்படுத்திருக்கேன். அந்த விஷயத்தை நான் நேர்லயே பார்த்துட்டேனே. சார், நீங்களா ஒன்னும் கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. அப்புறம் எதுக்காக அங்க வந்து பிரதிபாவோட வாக்குவாதம் பண்ணி லட்சுமி எடுத்த வீட்டை காலி பண்ண வேணாம்னு சொன்ன? சொல்லு பவி, யார் மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொன்ன? அத்தை மேலையா இல்ல சந்தோஷ் மேலையா? உங்க மேல.
உங்க கஷ்டம்தான். அதனாலதான். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் தோ இதான் இந்த பதட்டப்படுறீங்களே, இந்த பதட்டம், உங்க பரிதவிப்பு, உங்க தவிப்பு, நீங்க பேசின பேச்சு, இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா சார்? நீங்க அவங்களுக்காக தானே இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தீங்க. பவி, நான் சொல்றது கொஞ்சம். சார், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணுங்கிற ஆசை இருக்கும் சார். அதை நோக்கிதான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணுங்கிற ஆசை இருக்குல்ல சார்? நீங்க அத்தை மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப உண்மையானது, புனிதமானது. என்னால அது எதுவுமே தடைப்பற்ற கூடாது. அதுக்காக தான் அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நான் உன்னை பத்தி என்னவோ நினைச்சேன் பவி. சின்ன புள்ள, விளையாட்டுத்தனமா இருப்பேன். ஆனா உனக்குள்ள வாழ்க்கையை பத்தி இவ்வளவு புரிதல் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி பவி. இந்த நன்றியை நான் எனக்காக சொல்லல. லட்சுமி மேடம் வீட்டை விட்டு காலி பண்ணும்போது எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப நீ பண்ண காரியத்தினால அவங்க மனசு சந்தோஷப்பட்டிருக்கும். ரொம்ப நன்றி பவி. எனக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ண விஷயங்களை விடவா சார் நான் பண்ணதெல்லாம்? லட்சுமி மேடம், உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் மருமக நாங்க வீட்டை விட்டு காலி பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? அவங்க இப்படி பண்ணதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு நான் தான் உங்களுக்கு சொல்லி காட்டணுமா? பவிக்கு எங்க மேல பாசம் சார். அந்த பாசம் அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா என்ன? அதான் நாங்க காலி பண்றோம்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அந்த பிரதிபா கிட்ட இவ்ளோ சண்டை போட்டா. ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல மேடம், பவி உங்களை காலி பண்ண வேண்டாம்னு சொன்னது உங்க மேல இருக்கிற பாசத்தினால. எங்க மேல பாசம் இல்லையா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல மேடம். ஆனா அவ வேற ஒரு காரணத்தை சொன்னா. அதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க, நான் நம்புறேன். சொல்லுங்க ஹரி சார். நான் சொல்லிடுவேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன கிண்டல் பண்ண கூடாது. சரி, நான் கிண்டல் பண்ண மாட்டேன், சொல்லுங்க. லட்சுமி மேடம், பவி உங்களை வீட்டை காலி பண்ண வேண்டாம்னு சொன்னது எனக்காக.